அசைன்மெண்ட் 1 கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே புக் ஷாப் ஆக்ரா. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். எஸ்கே புக் ஷாப் ஆக்ரா. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே புக் ஷாப். ஃபினான்ஷியல் இயர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, நீங்களாவே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26-27. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கருதி நான் அப்படியே கம்முன்னு விட்றேன். ஜிஎஸ்டியும் அப்படியே எனேபிள் பண்ணிக்கோ. பில் வைஸு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. என்னென்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும். பில் வைஸ் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. முதல்ல வந்து என்ன க்ரியேட் பண்ணிக்கணும்? முதல்ல இன்வென்ட்ரியில் குரூப் வைஸ் க்ரியேட் பண்ணுங்கள். புக்கு, காப்பி நோட் அப்படின்னு 2 குரூப். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப்பு. முதல்ல புக்கு அப்படின்னு கொடுங்க. டெக்ஸ்ட் புக் அப்படின்னு வச்சுக்கலாம். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் புக்ஸ் அப்படின்னு போடுங்க. புக்ஸில் பிரிண்டட் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் போடுங்க. பிரிண்டட் புக்ஸு 5% புக்கு. அடுத்தது காப்பி நோட். இது குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். இந்த இடத்துல வந்து காப்பிரைட் நோட் அப்படின்னு போடுங்க. காப்பிரைட் நோட் இல்லை நோட் புக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்ஸ் புக், நோட் புக்ஸ் அப்படி இருக்குல்ல, அதை டைப் பண்ணுங்கள். இதை வந்து எக்ஸம்டடில் போடுங்க. இதை வந்து இதுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸம்டட் அப்படின்னு போடுங்க. எக்ஸம்டட் செலக்ட் பண்ணால் 0% டேக்ஸ் வரும். அடுத்தது கேட்டகரி. என்னென்ன கேட்டகரி இருக்குது? கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்மேட்ஸு, அவ்வளோதான், 2 கேட்டகரி தான். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நம்பர்ஸ். அடுத்தது ஆக்ரா மதுரா 2 குடோன் கிரியேட் பண்ணிங்க. குடோனில் கிரியேட் நியூ ஆக்ரா அப்படின்னு ஒரு குடோனு, மதுரா அப்படின்னு ஒரு குடோன். ஆக்ரா மதுரா. அடுத்தது ஐட்டம் நேம். கேட்வே ஆஃப் டேலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு மல்டிபிளில் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் ஐட்டம் நேம் ஆல்ட் மல்டி மாஸ்டர். ஆல்ட் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட்டு. ஃபஸ்ட்டு புக்கு அப்படிங்கிற கேட்டகரியில் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணுங்கள். ஐடி டூல்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டூல்ஸு அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். மல்டிபிளில் பண்ணலாங்கிறதா இது நம்ம பண்ணுறோம். நம்பர்ஸு மொத்தம் வந்து 300 புக்கு இருக்குது. 300 புக்குனா எங்கெங்கே எவ்வளவு? ஆக்ராவில் 150, மதுராவில் 150, 240 ரூபான்னு. ஆக்ராவில் 150, 240 ரூபா, மதுராவில் 150, 240 ரூபா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 டாலி ஆகிடுச்சு. என்டர். அடுத்த ஐட்டம் இந்த மாதிரி போடுங்க. ஜாவா அண்டர் கம்ப்யூட்டர். ஜாவா. இப்போ கேட்டகரி இங்கே செலக்ட் பண்ணல. முதல்ல வந்து கேட்டகரி வரணும். இந்த இடத்துல கேட்டகரி இங்கே வரலன்னா என்ன பண்ணணும்? F12 கான்ஃபிகரேஷனில் ஷோ கேட்டகரி எஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே கேட்டகரி கொடுக்காம விட்டோம். இப்போ கேட்டகரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. அதே மாதிரி இந்த இடத்துல கேட்டகரி வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். F12 இருக்குது, காட்டலன்னா இருக்குது. யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸு 200 ஐட்டம். ஆக்ராவில் 150. உன்னோட ரேட் எவ்வளவுனா 275 ரூபா. மதுராவில் 50, 275 ரூபா. இங்கே 55,000 டாலி ஆகிடுச்சா பாரு. என்டர். அடுத்தது சார் மதுரால தான் சார் 50, ஆக்ரானே ரெண்டுத்தையும் போட்டீங்க சார். அப்படியா? ஓஹோ, ரைட். மதுரா. இப்போ மதுரா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இதை வந்து இங்கே எந்தபடி மாற்ற முடியுமா பார்க்குறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர். மாற்ற முடியும் அப்படின்னா இங்கேருந்து மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் என்டர். எடிட் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது அதுவும் கம்ப்யூட்டர் கீழே வரணும். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 300 புக்கு இருக்குது. அதில் ஆக்ராவில் 100 இருக்குது. ஆக்ராவில் 100 என்ன ரேட்டு? 265 ரூபா. அப்போ மதுராவில் அதுவும் 265 ரூபா தான். மொத்தம் 79,500. நான் எல்லாத்தையும் போட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு
டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா சில பேர் வந்து போட தெரியாமல் இருக்கக்கூடாது, அப்படிக்காக தான் போடுறேன். ஆக்ராவில் எவ்வளோ புக்கு? 125 125. ஒன்னோட ரேட்டு 278, மதுராவில் 125, அது ஒரு 278, டோட்டல் 69,500. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு புக்கு அண்டர் வந்து கம்ப்யூட்டர், யூனிட் ஆஃப் மெஷர், நம்பர்ஸு. மேனேஜ்மெண்ட் சார். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் சார், கம்ப்யூட்டர் இல்லை. மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் தப்பாக போட்டேன். 225 புக்கு, அதில் 100 நம்பர் 250 ரூபா. அதே மாதிரி மதுராவில் 125 நம்பர் 251 ரூபா. அமௌண்ட்டு டேலி ஆகுதா? 56,250, 56,250. ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது கம்பெனி லா மேனேஜ்மெண்ட்டு. கம்பெனி லா இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் மேனேஜ்மெண்ட்டு, நம்பர்ஸ். எவ்வளோ புக்கு? கம்பெனி லாவில் 260 புக்கு இருக்குது. அதில் ஆக்ராவில் 130, என்ன ரேட்டில் இருக்குதுன்னா 225 ரூபா. அடுத்தது மதுரா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 225 ரூபா, ரேட்டு 58,500. 58,500 டேலி ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி டேலி ஆகுதாங்கிறத பார்த்துங்க. ஸோ இது வந்து புக்குங்கிறது முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேறு காப்பி ரேட், என்டர் சேவ். குடோன் மதுரா டஸ் நாட் எக்ஸிட்னு வருது. ஆமாம், இல்லை தான். ஏன்னா இடையில மாற்றினோம், அதனால் இப்படி காட்டுது, மதுரான்னு ஒன்று இல்லைன்ட்டு. பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். மல்டிபிள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மல்டிபிளாக எப்படி க்ரியேட் பண்ணால் கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம், அதில் ஆல்ட் ஹெச் மல்டி லெவலில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் பார்ட் நம்பர் போட முடியாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் போடலாம். அண்டர் காப்பி ரைட் நோட்டு கீழே என்னென்ன ஐட்டம் இருக்குது? 2 ஐட்டம் தான் இருக்குது, அதையும் போட்டு முடிச்சிடும். மேக்ஸ் காப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. மேக்ஸ் காப்பி இந்த இடத்துல கேட்டகரி காட்டலை. கேட்டகரி காட்டலைன்னு என்ன பண்ணுறோம்? F12 போயிட்டு இந்த இடத்துல ஷோ கேட்டகரி எஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்டகரி காட்டும். பேக் ஸ்பேஸ் போயிட்டு கேட்டகரியில் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு நீங்கள் போடலாம். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர் மொத்தம் 250 ஐட்டம். அதில் ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 125 இருக்குது, 32 ரூபா. அடுத்தது மதுராவில் 125, 32 ரூபா, ரேட்டு 8,000 ரூபா. 8,000 ரூபா இருக்குது, ரைட்டு. அடுத்தது இங்கிலீஷ் காப்பி. இங்கிலீஷ் காப்பி நோட்டு அண்டர் காப்பி கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸு மொத்தம் 300 ஐட்டம். ஆக்ராவில் எவ்வளோன்னா 225, 35 ரூபா. மதுராவில் 35 ரூபா. ஸோ ரேட்டு வந்து 10,500, 10,500, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள். இங்கே ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதோட மாத்திரம் இல்லாமல் டிஸ்பிளே ஒவ்வொரு வாட்டியும் இன்வென்ட்ரி புக்ஸ் நான் சொல்லிகிட்டே பாருங்கள். இன்வென்ட்ரி புக்ஸில் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். ஸ்டாக் கூட முதல்ல எப்படி ஆர்டராக பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல ஸ்டாக் குரூப் வைஸ் பார்க்கலாம். புக்கில் எவ்வளோ இருக்குது, காப்பியில் எவ்வளோ இருக்குது. அடுத்தது கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். கிளாஸ்மேட்டில் எவ்வளோ இருக்குது, கம்ப்யூட்டரில் எவ்வளோ இருக்குது, மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். ஐட்டம் வைஸ் இந்த புக்கு எவ்வளோ இருக்குது, அந்த புக்கு எவ்வளோ இருக்குது. அடுத்தது குடோன் வைஸ் பார்க்கலாம். ஆக்ராவில் எவ்வளோ இருக்குது, மதுராவில் எவ்வளோ இருக்குது. ஓகேவா? முதல்ல நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்பிளே இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் ஸ்டாக் ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸ். இன்வென்ட்ரி புக்ஸில் முதல்ல குரூப் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது குடோன் வைஸ் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இன்வென்ட்ரி புக்ஸில் டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸ் நம்ம மனசில் பதியணுன்னா சொல்லிகிட்டே பாருங்கள். முதல்ல ஸ்டாக் குரூப் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அப்படி பாருங்கள். ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் குடோன் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்னென்ன ஸ்டாக் ஜேர்னல் போட்டிருக்கோம், ஏன்னா இது இன்வென்ட்ரி புக் இல்லையா, ஜேர்னல் ரிஜிஸ்டரில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அது பார்க்கலாம். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாக் ரிஜிஸ்டர் வைஸ் பார்க்கலாம். இது இன்வென்ட்ரி புக்ஸில் பார்க்குற ரிப்போர்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி என்ன பார்க்கலாம்? ஸ்டாக் கொரி, ஒரு ஸ்டாக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கு நமக்கு இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
அடுத்தது மூவ்மெண்ட் அனாலிசிஸ். மூவ்மெண்ட் அனாலிசிஸில் குரூப் வைஸ் மூவ்மெண்ட்டு, கேட்டகரி வைஸ் மூவ்மெண்ட்டு, ஐட்டம் வைஸ் மூவ்மெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் குரூப் வைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். மூவ்மெண்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிங்க. மூவ்மெண்ட் அனாலிசிஸை நீங்கள் ரெண்டாக ஃபைபர் கேட் பண்ணிவிட்டு, ஒன்று ஐட்டம் வைஸ் அனாலிசிஸு, இன்னொன்று லெட்ஜர் வைஸ் அனாலிசிஸ். அப்படி பாருங்கள். ஐட்டம் வைஸ் அனாலிசிஸில் ஸ்டாக் குரூப் வைஸ், ஸ்டாக் கேட்டகரி வைஸ், ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அப்படி பார்க்கலாம். லெட்ஜர் அனாலிசிஸில் லெட்ஜர் குரூப் வைஸ் பார்க்கலாம், லெட்ஜர் வைஸும் பார்க்கலாம். லெட்ஜரை வந்து குரூப் பண்ணி பார்க்கலாம். சண்டே கிரெடிட்டார், சண்டே டேட்டார், அந்த மாதிரி லெட்ஜர் குரூப் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ்னால் நம்ம என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், கன்சம்ஷனுக்காக எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்தது ஏஜிங் அனாலிசிஸ். ஏஜிங் அனாலிசிஸ் நம்மள்ட்ட ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ நாள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புக் இருக்குது அப்படின்னா, புக்கு வந்து லெஸ் தேன் 45 டேஸ் எவ்வளோ நாள் இருக்குது, இதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓல்டு ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்து ஓல்டு ஸ்டாக்ஸில் நம்ம தள்ளி விடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எஸ்டிமேஷன். அடுத்தது காஸ்ட் எஸ்டிமேஷன். ஒரு புக்கோட காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது நம்ம இன்னும் போடலை, அது பார்க்கலாம். ஸோ இந்த சம்மு போட்டதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி இந்த இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் நல்லா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி புக்ஸை வந்து கிளியராக இன்வென்ட்ரி புக்ஸில் உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது இன்வென்ட்ரி புக்ஸில் இருக்கா, இன்வென்ட்ரி புக்ஸில் இருக்கா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் இருக்கா, இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ரெண்டும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்பெனி ஆரம்பித்ததுமே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் பாட்டுக்கு என்ட்ரி போட ஆரம்பிக்காதீங்க. வார்ம் அப் பண்ணுங்கள். பர்ச்சேஸ்னா F9, சேல்ஸ்னா F8, ரசிப்ட்னா F6, பேமெண்ட்னா F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, கிரெடிட் நோட்டு ஆல்ட் F6, டெபிட் நோட்டு ஆல்ட் F5, கான்ட்ரா F4, டேட்டு F2, பீரியட் பார்க்கணுமா ஆல்ட் F2. ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணால் டிஃபால்ட்டாக என்ன பீரியட் இருக்கோ அந்த பீரியட் காட்டும். அதோடு இல்லாமல் மேலே இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்க்கணும். சைடில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, ஒவ்வொரு வவுச்சர் போகும்போதும் மேலே என்னென்ன ஷார்ட்கட் கீ, சைடில் என்னென்ன ஷார்ட்கட் கீ, அதே மாதிரி ரிப்போர்ட் என்னென்ன ரிப்போர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் போனால் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், பேலன்ஸ் ஷீட் இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ வெரைட்டியாக பார்க்கலாம், சைடில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி பேஸில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி பேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். நாளைக்கு இன்னொரு சம் இருக்குது, அதை பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.